இந்த ஒரு கோட் பாருங்கள், எனக்கு ரொம்பவே யோசிக்க வச்சது. ஏன்னா தொடர்ந்து நான் படுற கஷ்டம் தான் இது. என்னென்னா கன்சிஸ்டன்சி. நமக்கு ஒரு விஷயம் தெரியும், இது பண்ணணுன்ட்டு தெரியும். ஆனால் ஒரு நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும், அந்த ஒரு ஹைப் இருக்கும். அது கன்சிஸ்டண்ட்டாக வரது கிடையாதுல்ல. கேன் யூ ரிலேட் வித் திஸ்? நம்ம ஒரு ஜிம் போகிறதா இருக்கட்டும், டயட் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், புக்கு படிக்கணும்னு இருக்கணும், 6 மணிக்கு எந்திரிப்போம், 5 மணிக்கு எந்திரிப்போம். இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் கன்சிஸ்டன்ட் அதனால தான் நான் சொல்கிறேன், நமக்கு மறதி ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறேன். மறதி நல்லது தான் ஒரு இடத்துல. பட் இருந்தாலும் நம்ம ஏன் ஓடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மறந்து போயிடுறோமோ, அடிக்கடி யாராவது ஞாபகப்படுத்தணுமோ. அதனால தான் நான் சில ஆட்களை கூடவே வச்சுருக்கேன். எனக்கு இந்த யூடியூப் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா டோனி ராபின்ஸ், பாப் ராட்கர், ரோண்டா பிரையன், இந்த மாதிரி நித்யசாந்தி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து நான் அவங்கள ஒரு 2 மணி நேரம் கேட்டுக்கிட்டே இருப்பேன் எல்லா நாளுமே. பிகாஸ் ஆஃப் விச் கன்சிஸ்டன்சி மறந்து போகிறது கிடையாது. அப்படி இருந்தும் நானும் மறந்து போயிட்டுருக்கேன். எனக்கு இந்த ஆளுங்க யாரெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு அஜித்குமார் ரொம்ப பிடிக்கும். அஜித்குமார் பாருங்கள், ஆக்டிங்கில் வந்த இடத்துல ஆக்டிங்கில் பீக்கை தொட்டுட்டார். அவ்வளோ பெரிய லெவலில் தொட்டுட்டார். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சம்திங் ஏதோ கிளாஸ் எடுக்க போயிருந்தார் ஏதோ ஒரு காலேஜில். அதையும் பண்ணார். ப்ரொஃபஸராக இருந்தார். கார் ஓட்டிகிட்ருக்காரு. சர்வீஸ்க்காக மெடல் வாங்குறாரு. இந்த மனுஷன் ஹீ இஸ் நாட் கிரேட் ஜஸ்ட் இன் ஒன் ஃபீல்ட், ஹீ இஸ் கன்சிஸ்டன்ட்லி கிரேட் இன் அ லாட் ஆஃப் ஃபீல்ட்ஸ். புரியுதா? ஒரு துறையில் மட்டும் கிரேட்டு கிடையாது. அவர் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக ப்ரோக்ரஸ்லேயே இருக்க முடியுது? அவருக்கு செட்பேக்ஸ் இல்லையா? தோல்விகள் இல்லையா? வரும். ஸ்பைனில் அவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்குது. நல்லா யோசித்தேன், நமக்கெல்லாம் ஒரு ஸ்பைன் ஆப்ரேஷன் நடந்தாலே இதுக்கு மேலே ஏறி நடப்போமாங்கிறது நம்ம யோசிப்போம். ஐயோ பார்த்தியா என்னோடய லைஃப் எப்படி ஆகிடுச்சுன்ட்டு. நான் ரொம்பவே பிரபலமாக இருக்கிறதுனால அந்த கேரக்டர் எடுக்கிறேன். ஸோ எல்லாத்தினாலையும் யோசிக்க முடியும், லைக் தே கேன் ரிலேட் வித் இட் அப்படிங்கிறதுனால அந்த கேரக்டர் எடுக்கிறேன். பட் அந்த மாதிரி ஏகப்பட்ட பீப்புள் இருக்காங்க. நமக்கு ஏன் அந்த கன்சிஸ்டன்சி இருக்கிறது இல்லை? யோசிச்சிருக்கீங்களா? த ரேரஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூமன் குவாலிட்டிஸ் இஸ் கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கா? நமக்கு we think we need more knowledge. இன்னும் நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைப்போம். பட் is it really true? Do we need more knowledge or do we need consistency? என்ன கேட்டால், நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் அதை செயல்படுத்துறதில்ல, அது நம்மளோட நடைமுறைக்கு கொண்டு வரதில்ல, நம்மளோட டெய்லி ஹேபிட்ஸ்குள்ளே கொண்டு வர்றது தான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும். இப்போ நான் ஒரு கோட் ஒன்று நான் ரீசெண்டாக படித்தேன். என்னென்னா, வாட் யூ கேன் நாட் மெஷர் யூ வில் நாட் க்ரோ வாட் யூ டோன்ட் மெஷர் அப்படின்ட்டு. எதை உன்னால் அளக்க முடியலையோ அங்கே நீ வளர முடியாது அப்படின்ட்டு. இப்போ நீ தினமும் வேலை பண்ணுறன்னா, நீ தினமும் வேலை பண்ணுறியா இல்லையாங்கிறத அளக்கிறதுக்கு ஏதாவது வேணும். ஐ எம் யூஸிங் அ டூல் கால் ஆஸ்னா. ஆஸ்னால தினமும் போய் நான் இதெல்லாம் பண்ணுவேன் நான் எழுதி வச்சுட்டு நானே டிக் மார்க் போட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ ஐ நோ, ஓகே மண்டே நல்லா பண்ணேன், டியூஸ்டே சுத்தமாக வேலை பண்ணல, வென்ஸ்டே ஓபி அடிச்சிட்டேன், சரி தேர்ஸ்டே சூப்பராக பண்ணேன் அப்படிங்கிற அந்த அளவுகோல் இருக்கும்ட்டு. வாட் டு யூ திங்க் அபவுட் இட்? டு யூ நீட் இட்? உங்களுக்கு அந்த அளவுகோல் தேவையா? பட் திங்க் அபவுட் இட். கன்சிஸ்டன்சி தான் மேட்டர். த ரேரஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூமன் குவாலிட்டிஸ் இஸ் கன்சிஸ்டன்சி. What do you think about it? Comments la podunga.